எல்லோருக்கும் வணக்கங்க. நான் யுவராஜோட அம்மா பேசுகிறேங்க. 10 வருஷமாக சட்டவிரோதமாக ஜெயிலுக்குள்ளே இருந்த என் மகன் யுவராஜோட சேர்ந்து அனைவருமே கூடிய சீக்கிரம் வெளியில் வர போகிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் தெய்வத்தை நம்புகிறோமோ அதே அளவு உச்ச நீதிமன்றத்து மேலேயும் அங்கே இருக்கிற நீதியரசர்கள் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சட்டவிரோதமாக நடந்த 2 நீதிமன்றங்களும் செஞ்ச கொடூர செயலுக்கு நடுநிலையோட உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கும் நாங்கள் நம்புகிறோங்க. 10 வருஷமாக சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மதித்து தான் நாங்கள் அமைதி காத்துக்கிட்டு இருந்தோம். அதனால தான் உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்குங்க. ஒரே ஒரு நாள் என் புள்ள வெளியில் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நல்ல மனசு உள்ளவங்க வரவேற்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதே மனசில் சஞ்சலம் இருக்கிறவங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு. அதுபோல் ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவங்க ரொம்ப பயப்படுறாங்க, என்னென்னவோ பேசுகிறாங்க. ஆனால் உங்கள் பேச்சுக்கெல்லாம் என் மகன் வெளியில் இருந்திருந்தா 1,00,000 கேள்வி கேட்டாலும் 1 நிமிஷத்தில் உங்களுக்கு பதில் தருவார். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் புலம்பல் என்ன அப்படின்னா, என்ன யுவராஜ் சாதிச்சிட்டாரு, மாவீரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறத நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் சமுதாய போராளிங்கிறாங்க, சாதிகளை காப்பாற்றுறவேங்கிறாங்க. அப்படி பெருமையாக சொல்லிட்டு திரியிறவங்களுக்குள்ளதான் பதட்டமோ பயமோ இருக்குது. இந்த யுவராஜ் என்ன சாதனை படைச்சிட்டாரு, அவரை எல்லா பசங்களும் மாவீரன் மாவீரன்னு கூப்பிடுறாங்க. அவர் என்ன அலெக்சாண்டரா, இல்லை நெப்போலியனா, இல்லை அவர்களை போல ஏதாவது சாதனை படைச்ச தலைவரா, எதுக்காக அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு கேவலமான பதிலாக கேட்குறாங்க. யார் ஒருவர் செய்கிற செயலில் மக்களுக்கு ஈடுபாடு இருக்குதோ அவங்க தான் மற்றவங்களை விட அவங்கள உயர்வாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெயர் வச்சு குறிப்பிட்டு கூப்பிடுவாங்க. அந்த செயலால் தான் யுவராஜை மாவீரன்னு பசங்க சொல்கிறாங்க. இதில் என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தருடைய ஆள் மனசில் இருந்து வர்ற வார்த்தை தான் ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னு மதித்து செய்கிறவங்க செயல் தான் அவங்கள உயர்வு காட்டும். அதனால தான் ஆள் மனசில் இருந்து அவங்க சொல்கிற வார்த்தை அந்த மாவீரன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என் மகன் வெளியே வந்துட்டா உங்களோட போலி வேஷங்களெல்லாம் அப்பட்டமாக அம்பலப்படுத்திடுவான் அப்படிங்கிற பயத்தால் நம்ம மக்கள் மத்தியில் தலை காட்டவே முடியாதுன்னு ஓடி ஒளி வேண்டிய நிலைமை வந்துருங்கிற பயந்தானே உங்களுக்கு. ஒரே ஒரு நாள் வெளியே வந்துட்டு போனதையுமே இவ்வளவு வாரக்கணக்காக பதட்டப்படுறீங்களே, பயப்படுறீங்க. இது ஒன்றும் போதாதா? அவர் அப்படி அழைக்க தகுதியானவரா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் 9.5 வருஷம் ஜெயிலுக்குள்ள தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? 2 கோர்ட்டும் எந்த காரணத்தை வச்சு தண்டனை கொடுத்துருக்குது? இதை உங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியுமா? ஒரே ஒரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன். அப்படி உங்களுக்கு தைரியம் இருந்தால் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். எந்த சாட்சி, எந்த போலீஸ் அதிகாரிகிட்ட என் மகன் யுவராஜ் தான் என்ன குற்றம் செஞ்சார்னு சொல்லி இந்த வழக்கில் சேர்த்தாங்க? ஆதாரம் இருந்தால் நிரூபித்து காட்டுங்க. அப்படி ஆதாரம் இல்லாமல் பொது வழியில் பேசுகிறவங்க அடிமுட்டாள் தான். உண்மையும் நேர்மையும் இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசுனீங்கன்னா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. கூடிய விரைவில் என் மகன் வெளியே வரத்தான் போகிறாரு. அப்போது போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகுங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும்.